மடையில் வாலை பாயமாதரார் குடையும் பொய்கையே கோலக்காவுலான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் எல் கோலோ. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணதா பேசுகிறேன். இன்று மார்கழி 22ஆம் நாள் திருப்பள்ளி எழுச்சி 2வது பாடல் அருணன் இந்திரன் திசை போய் என்ற பாடலை பார்க்கவிருக்கிறோம். இதை நமக்கு வழங்க இருப்பவர் திருமுறை இசைச்செல்வர் சிவத்திரு பா கோமதி சங்கர் ஓதுவாமூர்த்திகள் திருச்செந்தூர் ஐயா மிகச்சிறப்பாக நமக்கு இந்த பாடலை பாடி வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து இப்பாடலுக்கான விளக்கத்தை திருவாவடுதுறை ஆதீன சமய பரப்புனர் சித்தாந்த செம்மல் சிவத்திருமதி கோமதி திருநாவுக்கரசு அம்மையார் திருநெல்வேலி அம்மா ரொம்ப அற்புதமாக இந்த முறை ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனி வீடியோவாக அவங்க பதிவு செய்து அனுப்பியிருக்காங்க. சுருக்கமாக எல்லா ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரியும் வண்ணம் அவ்வளோ அழகாக திருப்பள்ளி எழுச்சிக்கு நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து வழக்கம் போல் எம்பெருமானுடைய தரிசனத்தோடு இன்று திருப்பள்ளி எழுச்சி 2ஆம் பாடல் மார்கழி 22ஆம் நாள் பாடல் விளக்கம் மற்றும் எம்பெருமான் தரிசனம் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் ஏருள் போய் அகன்றது உதயம் மலர் திருமுகத்தில் அருணன் இந்திரன் திசை அணுகினல் நீருள் போய் அகன்றது உதயம் மலர் திருமுகத்தில் கருணையில் சூரியன் எழையழநயன கருணையில் சூரியன் எழையழநயன கடிமலர் மலரம சண்ணலம் கண்ணாம் கருணையில் சூரியன் எழையழநயன கடிமலர் மலரம சண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அரூபதம் முரல்வன இவையோர் திரள் நிறை அரூபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே திரள் நிறை அரூபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோ பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமவோ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கம் நிறைவா போற்றி. எல்லா வல்ல இறை அருளையும் குருவருளையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்று நம்முடைய சிந்தனை திருப்பள்ளி எழுச்சி 2வது பாடல். அருணன் எந்திரன் திசை அணைகின இருள் போய் அகண்டது உதயம் நின் மலர் திருமுகத்தின்
கருணையின் சூரியன் இளையல நயன கடிமலர் மலர மற்றன் நல்லங்கண்ணாம் திறநிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய். அருணன் என்றால் சிகப்பு, ஆரஞ்சு கலந்த ஒரு நிறம். அருணாசலம் என்று சொல்கிறோம். அரணம் என்றால் சிகப்பு, அது நெருப்பு. அசலம் என்றால் மலை. அப்ப அருணாசல பிரதேசம் என்றும் நம்ம அதை சொல்கிறோம். இப்படி சிகப்பு நிறைந்ததை எல்லாம் அருணம் என்று சொல்கிறோம். காலையிலும் மாலையிலும் ஒரு 5:30 மணியிலிருந்து 5:45 மணி வரையிலும் இந்த நிறம் தெரியும். 7 குதிரைகளை பூட்டிய தேர், அதற்கு சாரதியாக இருப்பவன் தான் அந்த அருணன். 7 குதிரைகள், 7 நிறங்கள். அது வாரத்தின் 7 நாட்களை குறிக்கிறது. சூரியன் வரும் முன் குதிரையும் சாரதியும் தெரியும். அந்த சாரதியைத்தான் அருணன் என்று சொல்கிறோம். ஆனால் நாம் சூரியனையும் அருணன் என்று சொல்கிறோம். அருணன் தெரிந்தால் சூரியன் அதன் பின்னால் வந்து விடுவார் என்பதுதான் பொருள். அந்த திசை இந்திரனுடைய திசை கிழக்கு திசை. சூரியன் கிழக்கு திசைக்கு வந்தால் இருள் போகிறது. அப்ப அருளை இந்திரன் திசையின் அணுகினன். அந்த அருணன் இந்திரனுடைய திசையாகிய அந்த கிழக்கு திசையில் இருந்து அணுகிறான், வருகிறான். அப்ப இருள் போய் அகற்றது உதயம். அதனால என்ன நடக்கிறதுனா இருள் நீங்கிறது, அந்த சூரிய உதயம் அங்கே நிகழ்கிறது. இருள் இருந்தால் பொருள் மறையும். இப்ப நம்ம வீடுதான், அந்த வீட்டுல இருள் இருந்துன்னு வைங்க, நம்ம வீட்டுல உள்ள இடத்துல எங்க கட்டில் இருக்கு, எங்க சேர் இருக்கு எல்லாம் நமக்கு தெரிந்தாலும் நம்மளை விட்டுட்டாங்கன்னா நம்ம எந்த இடத்துலயும் தட்டாமல் சரியான நிலையில போக முடியாது. காரணம் அந்த இருளுல பொருள் தெரியல. அப்ப அதுபோல இந்த இருள் இருக்கும் இடத்துல தான் வெளிச்சமும் இருக்கு, ஆனா நமக்கு அது தெரியல. இருளுக்கு இருக்கு, ஒளியும் இருக்குன்னாரு. உமாவதி சிவாச்சாரியார் எழுதிய ஒரு நூல், அற்புதமான நூல், கொடிக்கை. 14 சாத்திரம். அந்த 14 சாத்திரங்கள்ல சித்தாந்த அட்டகம் என்று ஒரு நூல். இந்த அட்டகத்துல ஒன்றுதான் கொடிக்கவி என்ற நூல். அந்த நூலில அவர் சொல்கிறார், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேவிடில் ஒன்று ஒளிக்கும். அப்ப விளக்கு ஏற்றினால் எப்படி இருள் விலகுகிறதோ, பொருள் தெரிகிறதோ, அதுபோல உயிர்களுடைய ஆன்மா அறிவு புலப்படும். அப்ப உயிர்களுடைய ஆன்ம அறிவு புலப்பட வேண்டுமானால் அஞ்ஞானமாகிய அந்த இருள் நீங்கணும். அஞ்ஞானமும் ஞானமும் இருக்கு, ஆனால் அதற்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த ஞானம் விளங்க வேண்டும். புற இருளை எப்படி சூரியன் விளக்குகிறதோ அதுபோல ஆன்மாவினுடைய அக இருள் அகல. அப்ப ஞான சூரியன், அதுதான் திரோதான சுத்தின்னு நம்ம முதல்ல நேற்றைய தினத்துல பார்த்தது. அப்ப இந்திரன் திசை கிழக்கு திசை, அதற்கு அதிபதியாக அவர் இருக்கிறார். திசைகள் 8 அல்ல 10. அப்ப 8 பக்கங்களிலும் 8 திசை, மேல் பக்கம் ஒரு திசை, கீழ்பக்கம் ஒரு திசை, என மொத்த திசைகள் 10. அப்ப பிரம்மா என்பவர் மேல் திசையிலும், கீழே ஆதிசேடன் பூமியை தாங்கி உள்ளாரேனே அவர் கிழக்கு திசையிலும் இருக்கிறார். அப்ப ஒவ்வொரு திசைக்கும் ஒரு தேவதை இருக்கு. அந்த போல கிழக்கு திசைக்கு இந்திரன் இருக்கிறார். நம்முடைய கோளறு பதிகம் சொல்கிறது, திருமகள் கலையதூர்தி செயமாது பூமி திசை தெய்வமான வளவும். அப்ப சூரியன் கிழக்கு திசையை அணுகினால் இருள் நீங்குகிறது. ஆனால் உண்மையில் எங்களுக்கு உதயம் எது தெரியுமா? நின் மலர் திருமுகத்தில், அந்த திருமுகத்துல இருக்கக்கூடிய அந்த அருணன் சூரியன் எழல. உன்னுடைய கருணை என்ற கதிரவன் மெல்ல மெல்ல எழுந்து வர வேண்டும். அந்த கருணை எழும்போது உன்னுடைய மலர் கண்களை நீ மலர்த்துகிறாய். வானத்திலே சூரியன் வந்தால் பொய்கையிலே உள்ள தாமரை மலர். அதுபோல கருணையாகிய சூரியன் வந்தால் இறைவனின் கண்கள், அந்த தாமரை மலர்கள் மலர்கின்றன. அவனுடைய கருணை அளவிடனுக்கு அரியது, அவ்வளவு உயர்வானது. அதனாலதான் மாணிக்க வாசகர் அந்த கருணையை இன்னும்
வழங்குகின்றார்க்கு நின் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்கினேன் மிக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தளங்கரும் தேனென்ன தண்ணீர் பருக தந்துய்ய கொள்ளாய் என்று அருமையாக பாடியுள்ளார். அதுபோல சொல்லுகிறார், நயன கடிமலர் மலர. நயனம் என்றால் முகம், 3 கண்கள், தாமரை போன்ற அந்த கண்கள். திருசாளல்ல சொல்றோமே, நயனங்கள் முன்னுடைய நாயகனே தண்டித்தால் சயமனோவானவர்க்கு தலைகுழலாய் சாழலோ. கடிமலர் மலர. கடி என்றால் வாசனை, இதய தாமரைன்னு பொருள். திரள் நிறை 60 முரல்வன. திரள் நிறை வரிசையாக நிற்கக்கூடிய அணி அணியாக இருக்கக்கூடிய தாமரை பூத்திருக்கு. அந்த வளத்தை சொல்கிறார். 60 6 கால்களை கொண்டு இருப்பதால் அந்த வண்டுகள் முரல்வன, அது ரீங்காரம் இடுகிறது. தாமரை பூவை சுத்தி வண்டுகள் ரீங்காரம் இடுவதை போல திருப்பெருந்துறையில் உள்ள சிவபெருமானே, குருந்த மரத்தடியில் எனக்காக காத்திருந்த பெருமானே, நாங்களும் உன்னுடைய திருநாமத்தை ரீங்காரம் செய்கிறோம். அருள்நிதி தரவரும். அருள்நிதி என்று சொல்லும்போது செல்வம், அருளாகிய செல்வம் அருள்நிதி. மூலப்பண்டாரம் வணங்குகின்றாய் வந்து முந்துமினேன்னு சொல்றமே, ஆனந்த மலை. அப்ப அந்த அலைகடல் எப்படி இருக்கிறது? அலையும் கடலும். அந்த கடல் எப்படி இருக்கும், அந்த மலை எப்படி இருக்கும்னா ரெண்டுமே பெரியது. அது எவ்வளவு பெரியது, அதை எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதுபோல இறைவனுடைய ஆனந்த மலை, அந்த அலைகடலை நம்ம யாராவது சொல்ல முடியுமா? மாலரியா நான்மகனும் காணாத மலை அல்லவா அது. எங்களுக்கும் கடைக்கண் பார்வையை காட்டக்கூடாதா? கடைக்கண் பார்வை நம் மீது பட்டால் நம்மையும் கரையேற்றுமே. எது விளக்கு, எது வெளிச்சம் என்பதை நாம் இப்பொழுது உணர்ந்து விட்டோம். 12 விழிகளிலே பரிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும்னர். அப்ப பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, உன்னுடைய கடைக்கண் பார்வை என் மீது விழுமையானால் அம்மா அந்த செல்வத்தை யாரால் அளவிட முடியும்னர். அப்ப இரவு பொழுது அந்த மதுவினை கொடுத்து அந்த மலர்களில் மயங்கி கிடக்கக்கூடிய அந்த வண்டுகள் கூட இறகை விரித்து ஓசைப்பட தொடங்குகிறது. எல்லாம் வல்ல இறைவா, நீயும் அதுபோல எழுந்து வந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவனுடைய பெருமையையும் எடுத்து சொல்லி அந்த ஊரினுடைய பெருமையை